சுட்டால் அதுதான் கொலை அப்படின்னு சொல்கிறாரு. சுடுவது அபராதம் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் புதைக்க சம்மதிக்கும் பேயரே நீங்கள் பிணம் புதைக்க சம்மதிப்பது இல்லை அப்படின்னு பேய்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கெட்ட பேரை வாங்கறக்கா நம்ம வந்திருக்கிறோம்? சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம், படிச்சுட்டோம், கேட்டுட்டோம், அது நம்ம அளவில் நின்றுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கோழைத்தனம். அதைய எந்த இடத்துல வேணாலும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு அந்த உண்மையை புரிய வச்சு அவர்கள் இந்த செயலில் இறங்க வேணும் அப்படிங்கிற நிலைக்கு தான் நாம் முயற்சி எடுக்க வேணும். நம்மளுக்கு ஒரு செய்தி தெரியுமா, நம்ம பங்காளி ஒருத்தர் இப்படி காலமாயிட்டாரு, சரிண்ணா என்ன பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். எரிச்சு விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா, இப்போ நம்ம சொல்லியாச்சு இந்த இடத்த விட்டு போகிறேன், எனக்கு இந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒரு நன்மை நடக்கலை, அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இந்த 6ஆம் திருமுறை புத்தகம் எடுக்கிறேன். புத்தகம் எடுத்துகிட்டு என்னோட கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லணும்னா இந்த புத்தகத்தை திருப்புறேன், நான் கேட்ட கேள்விக்கான பதில் வர்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். கைவிட மாட்டான் என்று ஊதுவது சங்கே, கனக சபையான் என்று ஊதுவது சங்கேன்னு அந்த வரி வந்தது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய நன்னாளானது நமது சௌரிபாளையம் சன்மார்க்க சங்கத்தில் 727வது வார வழிபாடாக அமைந்துள்ளது. அந்த அளவிலே இன்றைய நன்னாளில் ஆன்ம விளக்க அருள் விளக்க சொற்பொழிவாக அடியேன் அகவலிலிருந்தும் 6ஆம் திருமுறை செய்யுளில் இருந்தும் அதே போல் நமக்கு நேர்ந்த சில அனுபவங்களையும் நாம் எப்படி இந்த பாதைக்கு வந்தோம், இந்த சன்மார்க்க பாதைக்கு என்கின்ற இந்த செய்தியையும் வெளிப்படுத்துவதாக உள்ளேன். இதை ஏற்கனவே நான் சில இடங்களிலே பேசியிருப்பேன், அதை சிலர் கேட்டிருக்கலாம், அல்லது இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சியில் கூட அது ஒரு வேளை பதிவிட்டிருக்கலாம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது அடியனுடைய ஒரு விருப்பம். இப்போது நம்ம அகவலில் ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மறைப்பின் மறைந்தன வருவித்து ஆங்கே அறத்தோடு திரட்டும் அருட்பெருஞ்சோதி. இதில் அடியேன் அறிந்த அளவில் தயாநிதி சரவணானந்த சாமியோட உரை விளக்கம் நுட்பமாக இருக்கும். அதில் நாம் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆன்மா அப்படிங்கிறோம். இந்த ஆன்மாவோ தனிச்சு இயங்காது, ஆனால் தேகம் இருந்தால்தான் அந்த ஆன்மா இயங்கும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆன்மாவை பற்றிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோகிகள் ஞானிகள் இவர்களெல்லாம் மனதை வென்று புலன்களை அடக்கி வள்ளற் பெருமானுக்கு முன்பு, அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்கின்றதுக்கு முன்பு சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற திருநாமமெல்லாம் இருந்தது. அதற்கு முன்பு அப்போ சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் என்று ஒருவாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கெல்லாம் இந்த ஆன்மாவை பற்றிய உண்மைகள் ஏகதேசமாக அவர்களுக்கு வெளிப்பட்டது. ஆனால் இந்த 2 அடிகளை மறைப்பின் மறைந்தன வருவித்து ஆங்கே அறத்தோடு திரட்டும் அருட்பெருஞ்சோதி என்கின்ற இந்த 2 அடிக்கு இந்த அகவலில் இருந்து நம்ம பொருள் எடுத்து சரவணானந்த சாமி கொடுத்துருக்கிறத பார்க்கும் பொழுது அதில் இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஆன்மா, அதாவது நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆன்மாவும் இருக்குது, உயிர் என்கின்ற நாமளும் இருக்கிறோம், அதே மாதிரி உடம்பும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மாவை நாம்
பார்க்க இயலவில்லை, உயிரையுமே நாம் பார்க்க இயலவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தேகம்தான் வளர்வதும் தளர்வதும் முடிவிலே அழிந்து விடுவதுமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இந்த உயிரோடு இருக்கும் பொழுது ஆன்மாவை பார்க்கவில்லை, நாம் இறந்ததற்கு பின்பு இந்த ஆன்மா எங்கு சென்றது என்று நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த இரண்டு நிலைகளையும் கடந்து சுத்த சன்மார்க்க நிலையிலே வள்ளற் பெருமான் அங்கே என்ன சொல்கின்றார் என்றால், இப்படிப்பட்ட உயிரோடு இருக்கும் பொழுதுமே காண முடியாத ஆன்மாவை, இறந்ததற்கு அப்புறமும் காண முடியாத மறைந்தே போன அந்த ஆன்மாவை மீட்டு அடுத்தது என்னவென்றார்னா, மறைப்பின் மறைந்தன வருவித்து ஆங்கு அறத்தோடு திரட்டும் அருட்பெருஞ்சோதின்னு அவர்களை மீண்டும் தோற்றுவிச்சு அவர்களுடைய அறிவிலே சிறிது விளக்கங்களையும் பக்குவங்களையும் உண்டு பண்ணி அவர்களை இறைவன் மறுபடியும் தோற்றுவிக்கின்றார் அருட்பெருஞ்சோதி. ஆனாலும் அவர்களே மறுபடியும் தன்னை அறிய முடியாமல் அடுத்ததும் மரணம் வந்து அடுத்ததும் மறைந்து செல்வார்கள். இந்த இடத்துல தான் அந்த இரண்டடி செயல் அப்படி வருகின்றது. ஆனால் அருளை பெற்று கொண்டவர்களுக்கு இந்த நிலை இல்லை. அப்போது மறைப்பின் மறைந்தன அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்ம ஆன்மா, நம்ம உயிர், நம்ம உடம்பாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அதை காண இயலவில்லை ஆன்மாவை. அதற்கேற்ற பக்குவம் நம்மிடம் இல்லை என்றால் நம்மை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே என்று சொல்லக்கூடிய அந்த திருமந்தர் செயலுக்கேற்ப தன்னை அறியாத காரணத்தினாலே நாம் இவைகளையெல்லாம் உணர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்ட பொழுது நம்மளுடைய ஆன்மா அது சிற்றணு வடிவம், அது கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதை மறைப்பதற்கு மாயா திரைகளாகிய 7 திரைகள் உண்டு, 7 சக்திகள் உண்டு அப்படின்னு வள்ளற் பெருமான் சொல்லி, அதே மாதிரி அந்த ஆன்மாவை 3/4 பங்கு வெண்மை நிறமுடையது, 1/4 பங்கு பொன்மை நிறமுடையது என்று நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். இது உரைநடை பகுதியிலே சன்மார்க்க அன்பர்கள் இதெல்லாம் நம்ம படித்திருக்கின்றோம். இதுக்கு அடுத்ததாக நவையிலா உள்ளத்தில் நாடிய அவையெல்லாம் அழிக்கும் அருட்பெருஞ்சோதி என்று ஒரு 2 அடிகளில் அகவல் செயல் இருக்கின்றது. அதில் நவையிலா உள்ளம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நவை என்பது குற்றம், அவா, வெகுளி, மயக்கம், இந்த மாதிரி நம்மளோட இயல்புகள் இருக்கும். ஆனால் வள்ளற் பெருமான் பக்குவ ஆன்மா. அதனால் அவர் உள்ளத்தில் இறைவனை நினச்சி எதை வேண்டினாலும் அது பிற உயிர்களுக்கானதாகத்தான் இருக்குமே தவிர தன்னலமாக அதில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவருடைய மனமும் அவருடைய வாக்கும் அவருடைய தேகமும் அதே மாதிரி அவா, வெகுளி, மயக்கம் என்கின்ற ஆசை, சினம், அறியாமை இவைகளையெல்லாம் கடந்து ஒரு பொது உணர்வு நிலையிலே, தயவு உணர்வு நிலையிலே பெருமான் விளங்கிய காரணத்தினால் அவையெல்லாம் அழிக்கும் அருட்பெருஞ்சோதி, நவையில்லா உள்ளத்தில் நாடிய அப்படின்னா எதையெல்லாம் இறைவன்கிட்ட அவர் முறையீடாக வைக்கின்றாரோ அதையெல்லாம் இறைவன் கொடுக்கின்றான் அப்படின்னு அந்த 2 அடிகளில் சொல்கின்றார். அதற்கு உதாரணம் வேண்டுமென்றால் நாம் 6ஆம் திருமுறையில் ஒரு பாடலை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இறைவன் கூப்பிடும் பொழுதெல்லாம், வள்ளற் பெருமான் கூப்பிடும் பொழுதெல்லாம் காட்சி கொடுக்குறார் அம்மையும் அப்பனுமா. அப்படி காட்சி கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் வள்ளற் பெருமான் ஒரு உரைநடைப்பதில் கூட அந்த பாடல் போட்டிருக்கிறாங்க. ஏன்னப்பா கூட்ட குரலுக்கெல்லாம் ஓடோடி காட்சி கொடுக்குறமே, ஆனால் இந்த கண்களில் நீர் சொரிந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவருடைய விருப்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அங்கே பதிவிடுறார். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே நின் அருள் வளத்தால் நான் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரந்தான் எனக்கு இச்சை காணெந்தா என்று அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அப்போ இச்சை என்பது விருப்பம். அப்படிப்பட்ட விருப்பம் வள்ளற் பெருமானுக்கு எப்படி இருந்தது? இந்த உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை கண்ணாலோ செவியாலோ கேட்டபோது
அந்த நொடி பொழுது கூட என்னால் சகித்து கொண்டு இருக்க முடியாது. அவைகளுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பேன். அதை நீங்கள் உடனுக்குடனே அதை நீங்கள் நிவர்த்தி செய்து அவளுடைய துன்பத்தை போக்கி அருள வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் தான் வள்ளற் பெருமானோட உணர்வு இருந்தது. அப்படிங்கிறது தான் நாம் இந்த அகவலனுடைய நவையில்லா உள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அதையே இப்படித்தான் நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அகவலில் ஒன்று சொல்வார், பொருளினுள் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே என்று சொல்வார். பொருளினுள் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு குடிக்கிற குவளை, அதாவது டம்ளர் எடுத்து அவ கையில் நீட்டி இதுக்கு என்னையா விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னா, பொருளினுள் பொருள்னா இந்த டம்ளரில் ஒரு பொருளை போடுறது, அதான் டம்ளர்னா பொருள், அதுக்குள்ளே ஒரு பொருளை போடுறத பொருளினுள் பொருள் அப்படின்னாங்க. அப்படி இல்லையா, பொருளினுள் பொருள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டுன்னா, அது தூள வடிவம், கண்ணால் காணக்கூடிய அந்த பொருள் என்பது தூள வடிவம். அது எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது அது அணுவினால், அணுக்களுடைய கூட்டு தொகுப்பினால், செறிவினால் ஆக்கப்பட்டது. அப்போ பொருளினுள் பொருள் அப்படின்னு சொல்லும்போது அந்த புறத்தில் கண்ணால் காணக்கூடிய அந்த பொருள் வடிவத்தினுடைய உள் வடிவம், அகவடிவம் அணுக்களினுடைய கூட்டு சேர்க்கையால் ஆக்கப்பட்டது. அப்போது இந்த புறத்தில் காணக்கூடிய அந்த டம்ளர் என்கின்ற அந்த பொருள் வடிவம் அருட்பெருஞ்சோதி, அதனுடைய அணு வடிவம், அதாவது அகநிலையில் இருக்கக்கூடிய அதனுடைய உள் வடிவம், அதுதான் பொருளினுள் பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே அப்படிங்கிறாரு. அதனுடைய நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கமோ அதுபோல் இந்த கடவுளுடைய தன்மை அகமும் புறமாக இருக்கின்றது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளேங்கிறார். பொருளினுள் பொருளாய் பொருள் அது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே அப்படின்னு சொல்லும்போது, பொருளினுள் பொருள் அப்படின்னு சொல்லும்போது காணக்கூடிய வடிவமும் அது பொருள், பொருளினுள் பொருள் அப்படிங்கும்போது அந்த காணக்கூடிய அந்த பொருள் வடிவத்தினுடைய உள் விளங்கும் தன்மை அணுநிலையம். அந்த இந்த புற வடிவமும் அருட்பெருஞ்சோதி, அந்த உள் விளங்கக்கூடிய அணுவடிவமும் அருட்பெருஞ்சோதி, அதுதான் பொருளினுள் பொருளாய். அடுத்தது பொருள் அது பொருளாய் அப்படிங்கும்போது அந்த புறவடிவமும் அந்த அகவடிவமும் ரெண்டும் அருட்பெருஞ்சோதியினுடைய நிலையே தான். இதையே இன்னும் ஒரு இடத்துல போய் வள்ளற் பெருமான் 6ஆம் திருமுறையில் விளக்கம் தருவார். எப்படி விளக்கம் தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்கும் உள் அகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவமொன்றே அறிந்தேன். மடவாய் நீ மீட்டும் கிளத்துகின்றாய் இப்பொருள் அப்பொருள் என்றே இசைப்பதென்ன பொருவில் இறைவர் செய்யும் நிரதிசய இன்பம் நடந்தன்னை பப்பரவே காணுதியில் அத்தருணத்தெல்லாம் பட்டநடு பகல் போல வெட்ட வெளியாமை என்று சொல்லுவார் அந்த பாடலிலே. அப்போது எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர், எப்பொருள் அப்படின்னா ஜடமாயிருது, எவ்வுயிர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை குறிக்கின்றது. உள் அகத்தும் புறத்தும், அப்போது ஜடப்பொருளினுடைய உள்ளேயும் வெளியேயும், உயிர்களுடைய உள்ளேயும் வெளியேயும், அதைத்தான் இந்த இடத்துல எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்கும் உள் அகத்தும் புறத்தும், அப்போ உள் ஆன்ம நிலையமாகவும் வெளி தூள வடிவ நிலைகளாகவும் உள் அகத்தும் புறத்தும் இயலுண்மை அறிவின்ப வடிவாகி நடைக்கும். அப்படின்னா இயலுண்மை அறிவின்ப வடிவு அப்படின்னா இயல் உண்மை அப்படிங்கும்போது சத்தாயிருது, அறிவு அப்படின்னு சொல்லும்போது சித்தாயிருது. அதாவது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம், அறிவு இன்ப அப்படின்னு சொல்லும்போது இயற்கை இன்பம், இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம், சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு இந்த முப்பரிமாண நிலைகளை தான் எல்லாமே விளங்கும். அப்படிங்கிறதுமே பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியனை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணியில் பசு பாசம் நில்லாவே அப்படின்னு திருமந்திரத்தில் ஒரு செயல் இருக்குது. அப்போது இந்த எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்குன்னு பார்த்த செய்யல அதில் அகத்துலேயுமே புறத்துலேயுமே
விளங்கி கொண்டிருப்பது அருட்பெருஞ்சோதிதான். அது சத்து சித்து ஆனந்தமாக, இயற்கை உண்மையாக, இயற்கை விளக்கமாக, இயற்கை இன்பமாக இருக்கின்றது என்று சொல்லி வந்தவர் இப்பொருள் அப்பொருள் என்று இசைப்பதென்ன, அது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு அந்த மனமாகப்பட்ட தோழி வள்ளற் பெருமானிடம் கேள்வி கேட்குதான். அப்போ மனமாகப்பட்ட தோழிக்கு வள்ளற் பெருமான் சொல்வது என்ன அப்படின்னா, பொதுவில் இறைவர் செய்யும் நிரதிசய இன்பம் நடந்தன்னை பப்பறவே காணதியல் அத்தர்ணத்தெல்லாம் பட்டநடு பகல் போல வெட்ட வெளியாமே. அப்படின்னா இந்த 2 புருவங்களுக்கு நடுப்பகுதி சுழிமுனை நாடி இருக்கக்கூடிய இடம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வீட்டு இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல அதை பொதுவில் அப்படின்னா பொது அப்படின்னா புருவ மத்தி, பொதுவில் அதாவது சிற்சபையில் ஆன்ம அணுவில் இறைவர் செய்யும் நிரதிசய இன்பம் நடந்தன்னை பப்பறவே காணதியல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த உடம்பு அசையாமல் வச்சகன்னு வாங்காமல் வேறு எங்கேயுமே நம்மளோட மனதை குவிக்காமல் அப்படியே அந்த ஒருமுகப்பட்ட தன்மையில் அந்த உள்முகமாக நாம் விளங்கும் பொழுது அத்தர்ணத்தெல்லாம் பட்டநடு பகல் போல் வெட்ட வெளியாமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த உள் விளங்கக்கூடிய நிலைகளை ஆண்டவன் அப்படி நமக்கு காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சிற்சபையில் நம்மளோட நாட்டத்தை செலுத்த சொல்கின்றார். அங்கு தான் நாம் விசாரம் செய்ய வேண்டிய இடமாக இருக்கின்றது. நாம் காட்சி பெறக்கூடிய அனுபவ நிலையமாகவும் அந்த பொது என்கின்ற இடம்தான் இருக்கின்றது என்று அந்த பாடல் வாயிலாக குறிப்பிடுகிறார். அப்படிங்கிற ஒரு உண்மையும் தெரிவிச்சுட்டு, இப்பொழுது நான் அருள்ஜோதி அண்ணாலய அம்மாவிடம் ஒரு விண்ணப்பம் ஒன்று வைத்தேன். இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சியிலே தனபால் ஐயா அவர்கள் இந்த மாதிரி சமாதி வற்புறுத்தல் பாடலுக்கு தாங்கள் இந்த மாதிரி அதில் ஐயா பிரசங்கம் பண்ணினதை நீங்கள் எழுத்து வடிவத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் புத்தகமாக போட்டு தர வேண்டும் அப்படின்னு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அம்மாக்கிட்ட விண்ணப்பம் வச்சேன். அவர்களோ இதை நீங்கள் அந்த அலைபேசியிலிருந்து எனக்கு அதை பதிவேற்றம் பண்ணி விடுங்க, அதை நான் ஒரு தடவை கண்ணில் பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக அதுக்கான ஆவணம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இதையே நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சங்கத்தில் 1 மணி நேரம் நான் மற்ற சமய வழிபாட்டில் இருக்கிறவங்க கிட்ட, அதோட என்னோட உறவினர்கிட்டவே எடுத்து சொல்கிறேன். எடுத்து சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மறுபடியும் அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வர்றாங்க. வந்தபோது நம்மளுக்கு ஒரு செய்தி தெரியுமா, நம்ம பங்காளி ஒருத்தர் இப்படி காலம் ஆயிட்டார், சரிண்ணா என்ன பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். எரிச்சு விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா, நான் பொதுவாகவே இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலுமே அவங்க எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போகிறத நான் தவிர்த்து கொள்கின்றேன். ஏன் அப்படின்னா, அந்த சமாதி வற்புறுத்தல் பாடலை நம்ம முறையாக படித்த காரணத்தினால நான் அதை தவிர்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். அது ஏன் நம்ம போக விட மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுட்டால் அதுதான் கொலை அப்படின்னு சொல்கிறாரு, சுடுவது அபராதம் அப்படின்னு சொல்கிறாரு, பணம் புதைக்க சம்மதிக்கும் பேயரே நீங்கள் பிணம் புதைக்க சம்மதிப்பது இல்லை அப்படின்னு பேய்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கெட்ட பேரை வாங்கறக்கா நம்ம வந்திருக்கிறோம்? அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணும். இந்த அறிவு விளங்குன்னா இங்கே வர்ற நீங்கள் யாருமே எரிச்சவங்க வீட்டுக்கு போகவே முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த அறிவு விளங்க மாட்டேங்குது. விளங்குன்னா போகவே முடியாது. அப்படின்னா வள்ளற் பெருமான் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிக்கிறாரான்னு ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புவாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, எவ்வித தந்திரமாவது செய்து அவர்களை நம்மவர்களாக்கிக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம போகாமல் விட்டோம்னா அங்கே கேள்வி கேட்பாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க இவன் ஒருத்தன் வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் வள்ளற் பெருமானுடைய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர். வள்ளற் பெருமான் இந்த எரிக்கிறத ஆகாதுன்னு சொல்லுவார். உயிர் அடக்கம் பண்ணணும்னு சொல்வார். உயிர் நீங்குச்சுன்னா அந்த தேகத்தை அடக்கம் பண்ணணும்னு சொல்வார். அப்படின்னு அதை சொல்வதற்கு அந்த இடம் உதவும். ஆனால் நம்ம பெயருக்கும் புகழுக்குமே நம்ம நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க அப்படின்னு சும்மா ஜால வித்தைன்னு சொல்லுவாங்களே, அந்த ஜால வித்தைக்காக செப்படி வித்தைக்காக நம்ம மெப்புதலுக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம போயிட்டு வர்றோம். அதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒரு கொள்கையை சார்ந்து வந்துட்டோம் அப்படின்னம்னா
அதில் உறுதியாக நிற்க வேணும். நிற்கிறதுக்கு இதில் இருக்கிற ஆளுகளை பார்க்குறேன்னு நான், அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து பலவீனமாகி ஒரு எட்டு ஓடியாந்துடுறாங்க. அவர்களுடைய பலவீனத்துக்குமே அடியனுடைய பலத்துக்குமே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண வீட்டில் 5 பொண்ணுங்க. அதில் எங்கள் அப்பா தான் மூத்த மருமகன். அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டி இறந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி நடந்தபோது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் வந்து இந்த சன்மார்க்க பாதைக்கு வருவதற்கு முன்பு சிவலிங்க வழிபாடு சைவ நெறி கடைபிடித்து குடும்பத்தில் இருக்கிற பெரும்பகுதியான உறுப்பினர்கள் சிவலிங்க வழிபாடு செய்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த 2008 2007 என்கின்ற காலகட்டம் அல்லது 2009 அந்த மாதிரி இருக்கும்போது பாட்டி இறந்துடுறாங்க. சனிக்கிழமை அடக்கம் பண்ணுறதுன்னா சனிப்போனம் துணைப்போனத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவலை ஒன்று கட்டி வச்சுருக்குறாங்க. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அம்மாவோட அம்மா அப்பாவையெல்லாம் சைவமாக கொண்டு வந்து நிலநாட்டினது குருவர்களால் இறையர்களால். அடியேனுக்கு இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அதனால் அவங்கெல்லாம் வந்து சிவலிங்க வழிபாடு நம்ம அம்மாவோட அம்மா அப்பாலாம் வந்து அந்த மாதிரி கடைபிடிச்சாங்க. அப்போது பாட்டி இறந்ததுனால நான் தாத்தா கிட்ட போய் சொல்கிறேன், இந்த சேவலெல்லாம் எது கட்டி வச்சுருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அது இவங்க எல்லாம் பங்காளி செஞ்சு வச்சுருப்பாங்க, நான் சொல்லிடுறேன் அதையெல்லாம் எது பண்ண வேண்டான்னு அப்படின்னு முதலையே சொல்லிடுங்க. நம்ம சிவலிங்க வழிபாடு செய்கிறவங்க, சைவத்தை கடைபிடிக்கிறவங்க, உயிர்களை கொல்லா இருக்கிற நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற. அவர் மனைவி இறந்த தூக்கத்தில் எங்கள் தாத்தா அப்படியே ஓமையாட்டம் அப்படி உட்காந்துட்டார். அதை சொல்லவே இல்லை. ஏன்னா என்னை சுற்றிலுமே ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. அந்த பறை அடிக்கிறாங்க, டொம்மு சத்தம் காதை பிளக்குது. அந்த இடத்துல இருக்கிறதே நம்மளுக்கு ஒத்து வராது. அப்போது இப்படி நம்ம ஓட இருக்கிற அன்பர் மாதிரி நான் எதேச்சியாக பேசுகிறேன். இதை எதுக்கு கொண்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க பெரிய மனுஷனுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். உடனே என் பக்கத்தில் இருந்த மச்சானுங்கள்லாம் அக்கா வீட்டுக்காரங்கள்லாம் எல்லாம் பெரியப்பா வகையில் அக்கா வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று சேர்ந்து அவங்கெல்லாம் பெரியவங்க செய்கிற செயலில் நீங்கள்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து அந்த சேவலை வந்து இந்த மாதிரி கழுத்தை திருகி அதைய கொல்றதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு நான் அங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த உறவினர்கள் வட்டத்தில். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அருணன் பத்திரிகை ஆசிரியர், கடவுளையே வணங்காத அவர் எனக்கு ஒரு மச்சான். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த தம்பி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, நீ அது திரும்பி வரப்போகிறதில்ல. இந்த சேவலை வந்து கொலை பண்ணுறதுனால அந்த அம்மா திரும்பி வரவா போகுது. இது எதையா பெரியவங்களோட செயல்னு கடவுளையே வணங்காத அருணன் பத்திரிகை ஆசிரியர் எங்கள் மச்சான் நான் பேசினதை கண்டு அப்படி பேசினார். அப்போது அவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அடங்குறாங்க. எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து, நான் தானே மூத்த மருமகன், நான் சொன்னால் கேட்டுக்குவார் தாத்தா, அதனால் நீ இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு. நான் ஏன் இந்த இடத்துல அருட்ஜோதி தொலைக்காட்சியில் இந்த செய்தி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த சன்மார்க்க பாதைக்கு வந்தபோது நம்ம சிவனடியார் சிவநாம முரசு பெருமாள் சாமி ஐயா, அவர் தான் நம்மை வளர்த்த ஆளாக்கின குரு. அவர்கிட்ட படித்த அந்த சைவ உணர்வு, அந்த வீரம்தான் இந்த சன்மார்க்க பாதையில் வந்து அதே மாதிரி நம்மைய பேச வச்சது, நிற்க வச்சது. எங்கள் வீட்டிலிருந்து இப்போ நான் இங்கே முன்னாடி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே ஆசாரத்துக்குள்ளேருந்து தமிழ்நாடு பூரா எனக்கு நிறைய அலைபேசிகளில் வரும் கேள்வி கேட்பாங்க. நான் பதில் சொல்வேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். நான் தான் என்னையாட்டம் ஆள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு படித்தது, கேட்டது, புரிஞ்சது அதை தைரியமாக ஒளிமறைவு இல்லாமல் சொல்லுவேன். அதை மாதிரி சொல்லறத கேட்டு எங்கள் அப்பா என்ன ஆயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா பொண்ணு எடுத்த இடத்துல 5 பிள்ளைங்க அவங்க வீட்டில் முதல் பிள்ளைத்தை எங்கள் அம்மாவை தான் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதில் மூத்த மருமகன் எங்கள் அப்பா. அதில் அந்த பாட்டியை அடக்கம் பண்ணலாமல் எரிக்கலாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மருமகனுங்களெல்லாம் உட்கார வச்சு கேட்கும்போது, மூத்த மருமகன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டும் கேட்டாச்சு. எங்கள் அப்பா கிட்ட இறுதியாக கேட்குறாங்க. எங்கள் கருத்து, எங்கள் சின்ன பையன் வள்ளலாரோட கருத்து எரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான், அதுதான் என்னோட கருத்துன்னார். சரி, பெரிய மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அடக்கம் பண்ணிடுங்க, எரிக்கக்கூடாது அப்படின்னாங்க. இது எதுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொல்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம், படிச்சுட்டோம், கேட்டுட்டோம், அது நம்ம அளவில் நின்றுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கோழைத்தனம்.
அதைய எந்த இடத்துல வேணாலும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு அந்த உண்மையை புரிய வச்சு அவர்கள் இந்த செயலில் இறங்க வேணும் அப்படிங்கிற நிலைக்கு தான் நாம் முயற்சி எடுக்க வேணும். அன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கேட்கல, இந்த பாட்டி அடக்கம் பண்ணுறதுக்கு நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு நான் சத்தியமாக கடவுள் அறிய சொல்லவில்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பேசின பேச்சு இவருக்கு ரெக்கார்டாகி பதிஞ்சு அவர் மாமனார்கிட்ட போய் இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அனுபவ நிலைகள் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பேசும்போது எல்லாருமே எதிர்ப்பு, பெரியவங்க செய்கிற சடங்குல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் கடவுளைவே வணங்காத ஒரு மச்சான் எனக்கு துணையாக இந்த தம்பி சொல்கிற நியாயம் இருக்குது, அந்த பெரியவங்க செய்கிற செயலில் நியாயம் இல்லை, கடவுளைவே வணங்காதவர் ஒருத்தர் அந்த இடத்துல இறைவன் பேச வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அனுபவ கருத்து. நம்மளுக்கு ஒவ்வொரு செயலுக்குமே நம்மளுடைய அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2016 அல்லது 2017 இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அருள்ஜோதி தொலைக்காட்சியில் என்னை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது அக்டோபர் 5. அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இது மாதிரி வர்றேன், பேசுகின்றேன், அதுக்கான தலைப்பு எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் நம்மளுடைய சிந்தனைகள் பூரா அந்த பெண்ணியல் உணர்வு மாதிரியான சிந்தனைகளே நம்மளுக்குள்ளே வெளிப்பட்டுட்டு இருந்தது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அருட்பெருஞ்சோதி தீபத்து முன்னாடி போய், ஐயா நான் இப்படியெல்லாம் வர்றேன்னு சொன்னேன், வாக்குறுதியும் கொடுத்துட்டேன், பத்திரிக்கையிலையும் வேறு பேர் போட போகிறாங்க, அதுக்காக நம்ம கேட்குறாங்க உறுதிப்படுத்துறதுக்காக, இப்போ என்னுடைய உணர்வுகள் பூரா இந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் பேசுவதற்கு வருவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் அந்த வார்த்தை நான் வாபஸ் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன், அதனால் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தீபத்து முன்னாடி இப்படி குனிஞ்சு இந்த தலையை கொண்டு போய் தரையில் வச்சுட்டு அப்படியே சித்த நேரம் உட்காந்துருக்கிறேன். அப்படி உட்காந்துருக்கும்போது என் மனசுலேயே ஒன்று தோணுது, என்ன அப்படின்னா நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம், அந்த வார்த்தையை காப்பாற்ற வேணும், அதனால் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஒரு தடவை மன்னிச்சிட்டிங்கன்னா நான் பேசிட்டு உன்னை நல்ல விலையாக இருந்துக்குமே, அந்த எண்ணங்கள் எல்லாமே நான் என்னை தடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எழுந்திரிக்க முயற்சி பண்ணும்போது, ஆனால் நான் கேள்வி கேட்டு நீங்கள் விடையே சொல்லலை, நீங்கள் விட சொல்லணும்னா எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கணும், அப்போ தான் நான் அங்கே பேசுறதுக்கு வருவேன்னு வாக்குறுதி கொடுப்பேன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திரிக்கிறேன். எழுந்திரிக்கும் பொழுதே எங்கள் அப்பா பூ பறிச்சுட்டு அன்னாடு அந்த சங்கத்தில் பழைய சங்கத்தில் கொடுத்துட்டு போவார். படபடன்னு அந்த கதவை தட்டுறார். அப்போ நம்ம கேட்டது சற்று முன் கிடைத்த செய்தி மாதிரி இப்படி ஒரு இதை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி அந்த சிக்னலை கொடுத்துட்றார். கொடுத்துட்டு அந்த பூவை வாங்கிட்டு அந்த கேட்டிலேருந்து மறுபடியும் படி மேலே ஏறி மேலே ஜோதிப்பீடத்துக்கு வைக்கலான்ட்டு வரும்போது அமுதம்மா கூப்பிட்டு, ஐயா பேசுறதுக்கெல்லாம் பத்திரிக்கையில் போடணும், என்ன தயாராகிட்டீங்களா அப்படின்னு. உடனே இந்த சிக்னலும் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு தயாராகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நம்ம அந்த இறை அனுபவத்தை நம்மளுக்கு இறைவன் எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிறத சர்வசாதாரணமே பார்க்கலாம். கைவழிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் அகவல் படிச்சுட்டு இருந்தாங்க. அகவல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் திடீர்னு அந்த சமயத்துக்கு வர்றேன், இப்படின்னு புத்தகத்தை தூக்குறேன், அவங்க என்ன வரி அந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அந்த வரி இருக்கிறத இப்படின்னு திருப்பணமே இப்படி வந்துடும். இது மாதிரி நம்மளுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேணும்னா உடனுக்குடனே நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி ஒரு 30க்கு மேற்பட்ட தடவை நம்மளோட வாழ்நாளில் அது நடந்திருக்குது. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அது இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா அது இப்படின்னு திருப்பினாலே நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை இருக்கிற பக்கமே நிற்கி, அதை கைவழிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏற்படும். பழைய சங்கத்தில் ஒரு நாள் கஞ்சி எடுத்து வைக்காமல் நான் பாட்டுக்கு சிவனேன்னு எடுத்து வச்சா ஒருக்கா குடிக்கிறோம், ஒருக்கா குடிக்க மாட்டேங்கிறோம், இன்றைக்கி தான் பசி இல்லை, காலையில் கழுநீருக்கு தானே ஊற்றுவா, குடிக்காமல் போனால் ஏன் அதில் போய் வீண் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்காமல் இது மாதிரி திருமுறை கஞ்சி விநியோகம் பண்ணிட்டு ஒரு 50-60 பேர்த்துக்கு கஞ்சி விநியோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி திருமுறை எடுத்து அப்படி படிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அப்படியே மணி பார்த்தது அப்படின்னா 11. ஐயோ, இந்த பசி நம்மளுக்கு சின்னதுலேருந்தே பொறுக்க முடியாதாச்சு, இப்போ நம்ம வேறு தர்மசாலையில் தான் உட்காந்துருக்குறோம், உபகார செயல் செஞ்சுட்டு தான் உட்காந்துருக்குறோம், அப்போ நமக்கு பசி வந்திருக்குது,
சர்க்குருநாதர் வள்ளல் பெருமான் வந்து நம்மளுக்கு ஏதாவது உணவு கொடுப்பாரா? நம்மளோட உணர்வுகள் எல்லாம் வந்து பக்குவம் இல்லாத உணர்வுகள். அதனால் வந்து நம்மளாம் குற்றவாளிங்க. ஏதோ சங்கத்திலேருந்து பணி செய்கிறோமே தவிர நம்மெல்லாம் வந்து பக்குவம் அடைஞ்சவங்க கிடையாது, குற்றம் நீக்கப்பட்டவங்க கிடையாது. அதனால் நம்மளுக்கெல்லாம் ஐயா வந்து உணவு கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் தகுதி அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பசி ஒன்று பொறுக்க முடியாது. கடைமை சாத்தினாலும் சாத்திடுவாங்க. மளிகை கடை ஒன்று பக்கத்தில் இருக்குதுன்ட்டு ஒரு பிரிட்டானிய பிஸ்கட் வாங்கிட்டு வந்து தண்ணீர் நனைச்சி சாப்பிட்டோம்னா அந்த வேலையோனுடைய பசியை நீக்கி விடலாம் அப்படின்ட்டு சட்டை எடுத்து மாட்டுறேன். உடனே கதவை திறக்கிறேன். ஒரு மொப்பட்டு வந்து நிற்கிது கேட்டு முன்னாடி. நான் கதவை திறந்துட்டு கேட்டை திறக்கிறதுக்கு வரும்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரசம், சாப்பாடு, அதில் பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸ் பொரியல் இதெல்லாம் போட்டு பிரபாகரன் ஐயா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார்னு சொல்லி அவங்களோட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற தம்பி என்கிட்ட கொண்டு வந்து கேட்டில் நீட்டுறாரு. இப்போ இந்த சற்று முன் கிடைத்த செய்தி அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம பக்குவம் அடையாதவங்க, அதனால் நம்மெல்லாம் கேட்டால் இது மாதிரி எல்லாம் கிடைக்காது, அதுக்கெல்லாம் வந்து இன்னமும் தகுதி வளர்த்துருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்த நம்மை உனக்கு அந்த தகுதி உண்டுன்னு சொல்லி அந்த பிளாஸ்டிக் கவரில் ரசம், சாப்பாடு, பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாம் கூட வந்து ஐயா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார்னு அதை வாங்கி சாப்பிடக்கூட இல்லை. உடனே அவருக்கு ஃபோன் அடிக்கிற பிரபாகரன் ஐயாவுக்கு, ஐயா இந்த மாதிரி சற்று முன்னு நான் நினச்சது இப்போ நடந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு நிலையிலையுமே இந்த செயல்களையெல்லாம் வந்து நாம் எண்ணி பார்ப்போம். ராத்திரி பார்த்தது அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறோம், நீங்கள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேணும், 4000 ரூபாய் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு 1000 ரூபாய் எந்த கேள்வியும் யாரையும் கேட்காம உடனே ஒரு 1000 ரூபாய் எடுத்து அனுப்பிச்சிடுவேன். அனுப்பிச்சி முடிச்சுட்டு மறுபடியும் யோசனை பண்ணுவோம், நாளைக்கு நம்மளுக்கு எங்காவது பத்தாம் போயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுவேன். ஆனால் மறுநாள் காலையில் பார்த்துன்னா இப்படி ஒரு கேள்வி இருக்குது, இதுக்கு என்ன பதிலுங்க, இப்போ நான் என்ன பண்ணிட்டு அப்படின்ட்டு யாரோ ஒரு பெண்மணி, யாரோ ஒருத்தர் ஐயாவோ யாரோ ஒரு பெண்மணியோ கூப்பிடுவாங்க. எத்தனை காலையில் 6 மணிக்கெல்லாம் ஃபோன் வரும். நம்ம போய் கடமை செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் வந்துடும். எடுத்ததுமே ஐயா உங்களுக்கு ஒரு 500 ரூபா அனுப்பிச்சிருக்குங்க ஐயா, நேற்று நாம் ராத்திரி 1000 ரூபா சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சி விட்டா இன்றைக்கி 500 ரூபா காலங்காத்தால் எடுத்ததுமே வார்த்தை 500 ரூபா கட்டி விட்டுருக்குறேன் நீங்கள் எடுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனுக்குடனே அது நடக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தது அப்படின்னா, இதே பழைய சங்கத்தில் வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு வெற்றி இல்லைங்கய்யா, தொழிலும் பலவீனமான நிலை, கையிலையுமே பணங்காசு இல்லை, யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க. அதனால் நான் இந்த இடத்துல இருந்து சங்கத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா நன்மை எதுவும் நடக்காது, எனக்கும் நன்மை இல்லை, ஆண்டவரே உங்களுக்கும் நன்மை இல்லை, அதனால் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டுக்கிறேன்னு ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறேன். இப்போ நம்ம சொல்லியாச்சு இந்த இடத்த விட்டு போகிறேன், எனக்கு இந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒரு நன்மை நடக்கலை, அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இந்த 6ஆம் திருமுறை புத்தகம் எடுக்கிறேன். புத்தகம் எடுத்துகிட்டு என்னோட கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லணும்னா இந்த புத்தகத்தை திருப்புறேன், நான் கேட்ட கேள்விக்கான பதில் வர்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். கைவிட மாட்டான் என்று ஊதுவது சங்கே, கனக சபையான் என்று ஊதுவது சங்கேன்னு அந்த வரி வந்தது. இந்த வரி வந்தபோது சிவனேன்னு உட்காந்துட்டு நம்ம ஆண்டவர் போக சொல்ல இருக்க சொல்கிறார் அப்படின்னு. அப்புறமா கையிலையும் பணம் இல்லை, தொழிலும் இல்லை, ஒன்றும் கடனெல்லாம் அடைக்கவே இல்லையே, இது பதில் மட்டும் இப்படி இருக்குது, ஒன்றும் முன்னேற்றம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இருந்தால் இது நடந்தது 2017 அப்போ 2020 அந்த கொரோனா காலகட்டம் வந்து அதில் அரிசி பருப்பு 600 ரூபா காணிக்க இந்த மாதிரி அந்த செயலை செய்ய தொடங்குகிறோம். நம்ம சங்கத்திலிருந்தே வந்து ஒரு 10 குடும்பத்தில் சாப்பாடு செஞ்சு 10 டிஃபன் போஸ்டில் கொண்டு போய் உணவு விநியோகம் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம சமைக்க கூட தேவையில்லை, வீட்டில் சமைச்சது வாங்கி கொண்டு போய் விநியோகம் பண்ணிவிட்டு காலி டிஃபன் போஸ்டி கொண்டு வந்து கொடுத்துருவோன்னு இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது தான் இது மாதிரி நானே பணம் தர்றேன் 10,000 ரூபா ஒரே ஆள் பொறுப்பேற்று ஆர்ச்சாமி 10,000 ரூபா நான் தரேங்கய்யா, நீங்கள் தினசரி வந்து 300 ரூபா வாங்கிக்கிங்க, அந்த பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் பவத்து ஒட்டலமாக உணவு கொடுத்துட்டு வந்துருங்கிறாங்க. அப்படித்தான் அந்த உணவு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம சங்கத்தையுமே காலி பண்ணுறோம். அந்த மாதிரி சமயத்தில் தான் வேறொரு சங்கம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆன்லைன் வகுப்பில் வந்து நம்ம பேச சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேச சொல்லும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து அந்த பாடம் நடத்தினதுனால ஒரு 2 வருஷம் நடந்திருக்குமாங்க.
2 ஆண்டு காலம் அந்த பாடம் நடத்தினதுமே ஏராளமான அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு தொடர்பாகி அலைபேசி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி அடியேன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற சங்கமும் தெய்வ திரு போர்மன் பழனிசாமி நாயுடு அவர்களுடைய முருகன் காவடி பண்டு நடத்துகிறோடைய இல்லத்தை தான் நமக்கு இந்த சன்மார்க்க சங்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு சொல்ல வேண்டியது இருக்கின்றது என்று பார்த்தால், நாம் நம்பிக்கையுடன் இருங்கள், அவநம்பிக்கை அடையாதீர்கள், பெருங்களிப்பை அடைவீர்கள் என்று வள்ளற் பெருமான் சொல்வதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு சம்பவத்திலையுமே நான் இதையெல்லாம் வந்து உணர்ந்து பார்க்கின்றேன். நம்மளோட குடும்பத்தில் வந்து மெஜாரிட்டியான பேர் பெரும்பான்மையினர் சைவ நெறியை கடைபிடித்து சிவலிங்க வழிபாடு செய்து இன்றைக்கி சன்மார்க்க பாதைக்கு வந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வந்து எப்படி நடக்கிறது அப்படின்னு என்றால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அருள் நம்மளுக்கு பின்னே நின்றன பிறை பெறுவது முன்னே நன்றாக முயல்தவன் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தது தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று அந்த திருமந்திரத்தினுடைய செயலுக்கு ஏற்ப இறைவன் நம்மை தடுத்தாட்கொண்ட காரணத்தினால நாம் இந்த மாதிரியான பாதைக்கு நம்ம வர முடிஞ்சிருக்குது. இன்றைக்கி எவ்வளவோ இடங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பேசும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்குது. அதையும் நம்ம சந்திச்சுட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டால், ஒரு கோயிலில் நாம் இருக்கிறோம். நம்மளோட எல்லாம் சிவனடியார் பாதையில் இருந்த ஒரு நண்பர், என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி வரும்பொழுது முருகர் விநாயகர் என்பது தத்துவமே, 63 நாயன்மார்கள் தத்துவமே அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதை நான் உரைநடையில் படித்த போது அது 2007. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளோடு இருந்த அந்த அடியார் பாதையில் விளங்கி கொண்டிருந்த ஒரு தம்பி இப்படி எழுதியிருக்கிறத பார்த்து, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது, தத்துவம்னு சொல்கிறதுக்கு இவனார் அதை தத்துவம்னு சொல்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருமையில் வள்ளற் பெருமான திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு ஒரு கடுமையான கோபம். அப்போது என்ன அவன் வள்ளற் பெருமானு பேசுகிறாரு இந்த நண்பர் அப்படின்னு. அப்புறம்தான் தெரிஞ்சது, அன்னைக்கு உரைநடை எங்கையில் இருந்தாலுமே தத்துவம் அப்படிங்கிற சொல்லுக்கு எனக்கு விளக்கம் தெரியாது, அந்த தம்பிக்கும் விளக்கம் தெரியாது. இதில் அவன் சொல்லிட்டு வள்ளற் பெருமான் மேலே கேஸ் போட்டது இப்போ தான் எனக்கு ஒரு நியாயம்னு வருதுன்னு இவங்க வேற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆளாக்கின சிவனடியார் வந்து, என்னப்பா தம்பி என்னமோ சொல்கிறாப்புலையே என்ன அப்படின்னு. ஐயா, இந்த இதெல்லாம் வந்து தத்துவங்கள்னு சொல்லியிருக்கிறார் பெருமான். அதே மாதிரி சமய மத மார்க்கங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு தடை, அதனுடைய ஆச்சாரங்கள் தடை அப்படின்னு சொல்கிறார். ஆண்மனாய் ஒருமைப்பாடுதல் லட்சியம்ங்கிறார் அப்படின்னு. அப்படின்னா நீ ஏன் நான் கொடுத்த சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்டார். அந்த மாதிரி சமயத்தில் இதை நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், இந்தாங்க நான் அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அதை வந்து நம்ம நீ தொடுவதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு எடுத்ததனுடைய காரணம் என்னென்னா, அவரும் அந்த சிவனடியாரும் வள்ளற் பெருமான அவனேன்னு விமர்சனம் பண்ணிட்டார். இது எரியறுதியில் கொண்டு போய் எண்ணெய் ஊற்றின மாதிரி அவங்க 2 பேர்த்தோட பேச்சும் செயலும் இப்படி ஆகிவிட்டது. அப்போது ரொம்ப வருத்தம். அப்போ நான் நல்ல பக்குவம் உடையவும் கிடையாது. அப்போது அந்த மாதிரி நேரத்துலையுமே, அந்த பக்குவம் இல்லாத நேரத்துலையுமே சராசரி மனிதனோட சராசரி தான் நான். அப்போ தியானம் பண்ணிவிட்டு படுக்கிறது, புத்தகம் படிச்சுட்டு படுக்கிறது என்னோடய கடமை. அப்போ சிவலிங்க வழிபாடு செஞ்சுட்டு இந்த காலகட்டம். அப்போது ஐயாவோட உருவப்படம் நான் உட்கார்ந்துருக்கிற திசைக்கு எதுக்கால் இருக்குது ஒரு கேலண்டரு, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரோடைய கேலண்டரு, வள்ளற் பெருமான் கேலண்டரு. அது இப்படி இருக்குது. இந்த கேலண்டரு இப்படி வச்சுருக்குறாங்க. நாம் அந்த சுவர் மேலே இப்படி வச்சுருக்குறோம். நான் தரையில் உட்காந்துருக்கிறேன். நம்ம தலை உச்சிக்கு மேலே சுவர் மேலே நமக்கு முன்னாடி ஐயாவோட படம் இப்படி இருக்குது. இதைய நான் பார்த்து வேண்டேன், ஐயா இவர் உன்னிமேல் இந்த சிவனடியார் உன்னை எனக்கு குருவல்ல, அவர் சொல்லி கொடுத்த வழிமுறைகளெல்லாம் உன்னை நாம் பின்பற்ற மாட்டோம், இவன் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாரு, அது நம்மளுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். ஐயாவோட படம் இப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்படி இருந்த படம் இப்படி வந்து விழுகுது, இப்படி குப்பரை விழுகாமல் இப்படி வந்து விழுந்தது. அப்போவே அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு, அப்போவே ஒரு விளக்கொன்று ஏற்றி வச்சு அந்த சிவலிங்கத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். நீ அதை தொடரதில்லை, பூஜை பண்ணுறதில்லை அப்படின்னு.
ஐயாவோட படம் ஒரு விளக்கு. இப்படித்தான் என்னோடய வழிபாடு தொடங்குது. இதே வழிபாடு தான் இந்த சங்கத்தை உருவாக்கின தெய்வ திருவாளர் ராமசாமி ஐயா, பஞ்சாலை தொழிலாளி, அவருக்குமே இதே நிலை தான் கிடச்சிருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டுறவு நாணய சங்கத்தில் 6000 ரூபா அவர் கடன் பெற்றிருக்கிறார். கூட்டுறவு நாணய சங்கத்துக்காரரு தண்டோரா போட்டு ராமசாமி வீடு ஜப்தி, ராமசாமி வீடு ஜப்தின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் 6000 ரூபா 1960 கட்ட முடியாது. அதனால் அப்படியே தண்டோரா போட்டு வர்றாங்க. இவர் பயந்துக்கிறாரு. அந்த மாதிரி சமயத்தில் இவர்களுடைய உறவினர் ஒருத்தர், ஐயாவோட படத்தை வச்சுக்க, ஒரு விளக்கொன்று ஏற்றி வச்சு வணங்கிட்டு வா, உனக்கு வழி பிறக்கம்னு அவர் சொல்லிடுறார். இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இந்த ஐயா இந்த சங்கத்தை உருவாக்கின தலைவர். அப்போது பஞ்சாலை தொழிலாளி, அன்னைக்கெல்லாம் பஞ்சாலையிலெல்லாம் 1 ரூபா 2 ரூபாய் கிடைக்கிறதுக்கும் கம்மியாக தான் இருந்திருக்க கூலி. 1960 அந்த 8 75 காசு அந்த மாதிரி தான் கூலி இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இவங்க இப்படி சொன்னதுமே ஐயாவோட படத்தையுமே விளக்கையும் வச்சு வழிபடுறாரு. அந்த மாதிரி சமயத்தில் வழிபட்டிருக்கும்போது வள்ளற் பெருமானே நேரில் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அவங்க வீடு. இடது கை மேலே வலது கை வச்சு முக்காடு இட்டுட்டு மென்மையான குரலில், அப்பா நீ ஒருத்தனை நினச்சிருக்கிறையப்பா, அவரோட வீட்டுக்கே போ, நீ நினச்ச தொகையை அவரே கொடுத்துருவார்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்றார். இந்த சங்கம் எப்படி உருவாக்கப்பட்டது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நான் கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் காயத்தில் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் இவருக்கு அந்த 2017 வரும்போது இறப்பு நடக்கக்கூடிய சம்பவம், அந்த காலகட்டம். ஐயா மறுபடியும் சொல்லுங்கள், நம்ம இதில் வரலாறு எழுதி வச்சுருக்கிறேன். இந்த அசரீரியா கனவா எது நீங்கள் கண்ட காட்சி அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு நேரில் தான்ப்பா வந்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம், என்ன தவம் செஞ்சுருக்கிறாரு ராமசாமி, என்ன ஒரு தவம் ஜெயிலிய. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், அந்த கட்சிக்காரர் சாமியே கும்பிட மாட்டாங்க. அதில் வந்தவர் அவங்க வீட்டுக்கு வள்ளற் பெருமான் வந்திருக்கிறாருன்னு அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு பாட்டு பாடினாலும் அவர்னால பாட முடியாது. ஏன் அப்படின்னா, பேசினா பேச முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கண்கள்லேருந்து அப்படி பொல பொலன்னு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞானம் நடத்தரசே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானசரி பாடலில் அந்த இது கண்களில் அந்த நீர் நனைந்து நனைந்து அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்திருக்கிறார் அவர். அதனால் அவர் அறிந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவர் உருக்கத்தோடு பாடுவார் அப்படின்னு. அவர் இந்த நிலையில் இருந்தது தான். அந்த மாதிரி அவர் வள்ளற் பெருமான் அவங்க வீட்டில் இப்படி சொல்ல போக உடனே அது சொல்லி ஐயா மறைஞ்சிட்றாரு. உடனே இவர் அவங்க தாய்மா வீட்டுக்கு போகிறாரு, சிங்காலூர். அதில் 6000 ரூபா பணம் அவங்களுக்கு தயாராக இருக்குது. அப்படி வச்சுதான் அவர் இந்த சன்மார்க் பாதைக்குள்ளே வர்றாரு. அப்போ இந்த சங்கத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 30 வீடோ 40 வீடோ என்னமோ தான் வரும். இன்றைக்கி அது ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறான், சன்மார்க்க சித்தன், நாகர்கோவிலை சேர்ந்த ஜோதிபரன் சாமிகள் ஐயாவோட பேர். சன்மார்க்க சித்தன் தான், சர்க்குரு சன்மார்க்க சித்தன் தான் சொல்லுவாங்க. அந்த ஐயா உருமால் கட்டியிருப்பார். இங்கே இந்த 30வது வீட்டில் என்னமோ பிரசங்கம் பண்ணால் பேர் மாரி தேவர் இல்லம்னு சொல்லுவாங்க. அதில் 1938 சௌரிபாளையத்துக்கு ராமநாதபுரத்துலேருந்து பக்கத்தில் 2 கிலோமீட்டர் ராமநாதபுரம் இங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது இன்றைக்கி சித்ரா விமான நிலையத்து பக்கத்தில் கேஎம்சி மருத்துவமனை இருக்குது, அதுக்கு தள்ளித்த சின்னிம்பாளையம். அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் சௌரிபாளையத்தில் சின்னிம்பாளையத்துலலாம் நிறைஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த சித்தர் ஐயாவை பார்க்கணும். அவர் ஒரு சித்தர், சன்மார்க்க சித்தன் ஜோதிபரன் சாமிகள். அவர் பார்க்கறதுக்கு இங்கே வர்றாங்க. நடந்த வருஷம் 1938. அவர் ஒவ்வொரு வருஷமும் அடிக்கடி வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. 1983 வரைக்கும் அவர் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணி பல சங்கங்களை தோற்றுவிச்சதில் இந்த சங்கம் ஒன்று. ஆனால் இது நேரடியாவல்ல, அவருடைய சீடர் மூலிமா இவர் இதை ஆரம்பித்தது இந்த சௌரிபாளைய சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்கம். அப்போ என்ன நடந்துன்னா, காந்தியடிகள் தலைமையில் இந்திய திருநாடு சுதந்திரம் அடையுமான்னு கேள்வி கேட்குறாங்க 1938. அந்த ஐயா என்னன்றன்னா சன்மார்க்க சித்தன், சுதந்திரம் ஏகதேசமாக தான் இருக்குது, பூர்ண சுதந்திரம் கிடைக்காது அப்படிம்பார். அப்போது அதை சொல்லி முடித்ததுமே அவரை கொன்று விடுவார்கள். எத்தனாவது வருஷம் அது? எத்தனாவது வருஷம்? 1938 கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது
சரியாக 1948 வருஷம் வருது. 48 வருஷம் வரும்போது சரியாக 11 மணிக்கு ஜனவரி 30 இதே மாரிப்தாரோட இல்லத்தில் இங்கேருந்து 30வது வீடுக்கு குறைவாக தான் இருக்கும், பிரசங்கம் நடக்குது. அந்த சமயத்தில் 11 மணி ஆகும்போது இப்படின்னு அந்த மயக்கம் போட்டுறாரு. மாரிப்தேவரும் மற்றவங்கெல்லாம் வந்து சாமி சாமின்னு கூப்பிடுறாங்க. கண் முழிச்சு பார்க்குறாரு. ஓ, இறந்துட்டாரோ அல்லது ஐக்கியமாயிட்டாரோன்னு நினச்சோம். முழிச்சிட்டார் சாமி அப்படின்னு. ஏன் சாமி என்னாச்சு அப்படின்னு. 38 கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. அப்பேற்பட்டவரோடைய இதுதான் இந்த சங்கம். அடுத்தது இதே நம்ம 2 கிலோமீட்டர் பக்கம் இருக்கிற நஞ்சட்டாபுரம் 3 கிலோமீட்டர் வரும். அங்கே வள்ளற் பெருமான் உடம்போடு மறைந்தார் அப்படிங்கிறது வந்து எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு. இது என்னடா பிரமாதம், எல்லாம் வெளியில் போங்கடா அப்படின்ட்டு எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம் நான் ஒரு 10 சொல்லுவேன். 10 சொன்னதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னா, அப்புறம் எல்லாம் கதவு ஜன்னலெல்லாம் இவரை உள்ளே விட்டுட்டு கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டாங்க. அப்புறம் அவர் 10 சொன்னதுக்கப்புறம் ஜன்னல் கதவெல்லாம் திறந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க, அந்த ஐயன் இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, இதுதாண்டா வள்ளலார் நிலை அப்படின்னு. மறுபடி தோன்றி இது மாதிரியெல்லாம் செஞ்சு காட்டின ஐயா தான் நாகர்கோவில் சன்மார்க்க சித்தன் ஐயா. அவர் சமாதி தான் ஆனார் கடைசியில். இப்போ தான் அந்த சமாதியை கட்ட போகிறாங்க அவருக்கு. இத்தனை நாளாக இடம் அவர் எங்கே ஐக்கியம் பண்ணார், அவர் எந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்கன்னு கூட நம்ம கோயம்புத்தூர்கார் தான் வந்து ராமசாமி வாத்தியார் பெரியநாயக்கம்பாளையத்துக்காரங்க அவங்க தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது கூட இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே தான். அப்படிப்பட்ட புனிதரோட இடமே எங்கே அடக்கம் பண்ணாங்க, என்ன ஆனார், எங்கே பண்ணாங்கன்னே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி அதை வந்து சமாதி பீடம் கட்ட போகிறாங்க. அதெல்லாம் ஆனாலுமே அந்த இடத்த கண்டுபிடிச்சி சிலரெல்லாம் அந்த பக்கத்தில் அடக்கம் பண்ணாங்கல்ல, அதுக்கு இடையில தான் இவர் இருக்கிறார் அப்படி தெரிஞ்சு அந்த மாதிரி இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லனுடைய நோக்கமும் காரணமுமே நம்ம வந்து ஐயாவோட வழியில் அவநம்பிக்கை அடையாமல் நம்பிக்கையோடு நம்ம வந்து முயற்சித்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு அதாவது நினைத்தவை நினைத்தாங்கெய்துரை அனைத்தையும் தருமோர் அரும்பெறல் மணியே எவ்வண்ணம் வேண்டியனும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணிதந்து இதயத்து இருக்கும் பதம் எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு எனக்கு அப்படி அள்ளி அருப்பெருஞ்சோதின்னு இதெல்லாம் கொடுப்பார். இதுக்கு இன்னமும் ஒரு செய்தியோடு அடியை நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து நான் அவசியமாக வர வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சன்மார்க்க அன்பர் காலமாகி அவருக்கு வந்து ஒரு படத்திருப்பில் வைக்க வேணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சங்கத்தில் வந்து நாம் வெளியே அங்கே போகணும்னா இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளராக ஒருத்தர் வேணும். ஒரு 2 நாள் 3 நாள் ஆகி போயிடும் அங்கே போயிட்டு வந்தால். அது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க யார் இதை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது, யார்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகிறது அப்படின்னு. அந்த மாதிரி சமயத்தில் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஐயா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூலிகை கண்காட்சி ஒன்று நடக்குது, அதில் வந்து நான் கலந்துக்க வேணும், அதனால் எனக்கு அங்கே ஏதாவது அந்த மூலிகை கண்காட்சி நடக்கிற இடத்துல சன்மார்க்க சங்கம் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் அனுமதி வாங்கி கொடுங்கங்கிறாங்க. அனுமதி கேட்டால் தண்ணி வசதி இல்லாதனால இல்லைன்ட்டாங்க. நீ இங்கே வந்து தங்கியா அப்படின்னு அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவர் வரல. ஆனால் சென்னை போகும்போது இந்த இடத்துல 2 நாள் இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கோணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சாது இங்கே வர்றாரு, அன்னைக்கு பார்த்து வர்றாரு. நம்ம சென்னைக்கு கால் வைக்கும்போது மனமில்லாமல் ரத்து பண்ணிடல பயணத்திட்டத்தைன்னு நினைக்கிறோம். அவங்க கொடுத்த காணிக்கை அந்த பிரகாசம் ஐயாவோடைய தெய்வ திரு பிரகாசன் ஐயாவோட மறைவு, அவரோட படத்திருப்பதாக தான் போகிறேன். அவங்க கொடுத்த காணிக்கை, அவளோட பழகின அந்த நட்பு, அந்த ஒன்றுக்காகவே உடம்பு சரியில்லாத நான் அந்த உடம்பு சரியில்லாமே அங்கே வந்துட்டேன். உயிர் போனால் பரவாயில்ல போயிட்டு போகுது, நம்ம முதல்ல அவருக்கு வந்து அந்த படத்திருப்பலாக செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு. அங்கே வந்து நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, இந்த ஐயா வந்து யார் அப்படின்னா பரமசிவம் இவர் வேறு. அப்போ நாம் இறைவங்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிற பரமசிவங்கிட்ட தானே வேண்டிகிட்டு இருக்கிறோம், இதுக்கு சரியான ஒரு ஆளை விடுங்க, நான் அந்த 2 நாளைக்கு நிம்மதியாக போயிட்டு வரட்டுன்னு. அந்த பரமசிவங்கிற வேர்லேயே வந்து இருந்தார் 2 நாள். அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, சென்னையில் ஐயாவோட உறவினர் அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அந்த ஐயாவோட படத்திருப்பலை பண்ணுற இடத்துல. அப்போ இவங்க நிறைய பாட்டெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முதல்லையே சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாட்டு மட்டும் படிச்சுட்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பேசி முடிச்சு நான் இன்னொரு பக்கம் போகணும் அப்படிங்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் இந்த உரைநடையில் இருக்கக்கூடிய அந்த அடக்கம் பண்ணுற சமாச்சாரம்
இந்த மாதிரியான சன்மார்க்க கொள்கைகளெல்லாம் வந்து வெளியிட்டிருக்கிற அந்த பகுதியோ 6ஆம் திருமுறையில் ஒரு சில பாடல்களெல்லாம் எடுத்து விளக்கம் சொன்னதுமே ஐயாவோட உறவினர் பெண்மணி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா இப்போ பார்த்துட்டு அதை நம்ம பேசி முடித்ததுமே அந்த அம்மா என்னங்கிறாங்க, ஐயா நீ ஒரு 4 நாளைக்கு சென்னை மட்டும் சுத்த ஐயா, பெரிய வரவேற்பு இருக்கும் ஐயா, நிறைய பேர்த்துக்கு இந்த செய்தி போகணும் ஐயா அப்படின்னாங்க. அம்மா எனக்கு வேலை இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது அப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எதுக்கு அப்படின்னு கேட்டுன்னா, அந்த நம்ம படித்தது நம்ம கேட்டது அது உண்மையாக இருந்தது அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு உறக்க சொல்லி அவர்களையுமே நம்மவர்களாக்கி இதை மாதிரி பின்பற்ற வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அடியானோட நோக்கம். இந்த அளவில் இந்த விஷயங்களை இதில் பதிவிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு நல்கிய அருட்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நமது சபரிபாளையம் சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அங்கத்தினர் அனைவன் சார்பாகவும் அனந்த கோடி வந்தனங்களை உரித்தாக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கேட்டவங்கள் அனைவருக்கும் ஆனந்த கோடி நன்றி, வணக்கம்.